என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகள் இந்த இரவில் உனக்கான பல நன்மைகளை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது. என் குழந்தையே, நாளைய விடியலில் உன்னை விட்டு பல காலமாக விலகி நின்ற ஒரு ஆண் மீண்டும் உன்னை நெருங்கி வரப்போகிறார். இவர் யார் என்று உனக்கு சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன். இவர் யார்? இவரால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது? இவர் உன்னை நெருங்கி வருவதனால் உனக்கு என்ன பலன் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இது எல்லாமுமே உனக்கு சரியானதொரு பதிலை கொடுக்க வேண்டிய காலம். உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இது போன்ற உண்மைகளை எல்லாமும் உன்னிடத்தில் என்னால் சொல்லாமல் ஒரு பொழுதும் மறைத்துவிட முடியாது. உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டி வருகின்ற இந்த நேரங்கள் இனி அத்தனையையும் என் பிள்ளை நீ உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டும். உன்னுடையதாக என் குழந்தை நீ உன் வசமாக்கி விட வேண்டும். இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து நீ கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ வருந்திவிடக்கூடாது. உன்னை சூழ்ந்து வரும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நினைத்து நீ கலங்கிவிடக்கூடாது. நான் இருப்பது உனக்கு புரியட்டும். நான் வருவது என்றும் என்றென்றும் உனக்கு என்னவென்று தெரியட்டும். எதிலுமே என் பிள்ளை தான் கடந்து வந்த விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் தனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக தெரிந்துவிடும் அல்லவா? தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் அல்லவா? இவை எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டால்தான் உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயங்கள் உறுதியாக கிடைக்கும். நீ விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இது நாள் வரையிலும் நீ அனுபவித்தது எல்லாமும் உனக்கு எந்த அளவில் சோதனைகளை கொடுத்தது, துன்பங்களை கொடுத்தது, வேதனைகளை கொடுத்தது என்பதனை எல்லாம் நான் அறிவேன். இதை எல்லாவற்றையும் தாண்டி நீ ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இனிமேல் நிச்சயமாக பெற வேண்டும். உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன நடந்தாலும் சரி, இவை எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எந்த நாளிலும் நமக்கான தேவைகள் எல்லாமும் நம்மை தொடரும் என்பதனை நாம் உணர்ந்திட வேண்டும். உன் வராகி உன்னிடத்தில் என்னவெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறாளோ அவை எல்லாவற்றையும் எப்பொழுதுமே உனக்கு நான் சரியாக கொடுத்து விடுகிறேன். அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். எது நடந்தாலும் நானாக நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த வேளை என் பிள்ளை நீ எதையுமே யோசித்து கலங்காதே. உன்னை விட்டு விலகி நின்ற ஒருவர் மீண்டும் உன்னை நெருங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் வந்திருக்கிறது என்றால் அந்த சூழ்நிலையை என் பிள்ளை நீ உன் வசமாக நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையை கொண்டு இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு இனிமேல் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ கவனிக்க வேண்டும். இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதை எல்லாமும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் உன்னை எப்பொழுதுமே தெளிவாக உணர்த்திவிட வேண்டும் என்று யோசிப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் சில நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நேரமும் உன்னோடு இருந்து நான் செய்யும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க நீ மிகப்பெரிய வெற்றியை பெற்றிடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எதையும் நினைத்து
இனிமேலும் என் குழந்தை நீ பதற வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையிலும் நீ இருந்து சரியாக எல்லாவற்றையும் பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. மற்றவர்களினுடைய வார்த்தைகள் இனி எப்பொழுதும் உன்னை பாதிக்காதபடி நீ முன்னேறி வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா ஆசைப்படுகின்றேன். யார் எதை சொன்னாலும் என் பிள்ளை அதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ கலங்கியது போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சூழ்நிலைகளை எல்லாமும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் இனி நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்தும். அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் உனக்கு உருவாக்கி தரும். உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அது உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்க வேண்டி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்களில் இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த சில விஷயங்களை எல்லாமும் நினைத்து பார்த்தோமானால் இப்பொழுதுமே அது உனக்கு பல துன்பங்களைத்தான் தந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதுமே அது உனக்கு பல சோதனைகளைத்தான் தந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நடத்துவதை சரியாகவே நடத்தும். எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கச் செய்வதை நம்பிக்கையோடு கிடைக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களிலும் மேலும் மேலும் உனக்கான புரிதல் ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் இங்கு எதுவுமே உனக்கு நடப்பதில்லை என்பதுதானே உண்மை. உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதுதானே உண்மை. அதுபோலத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எது நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் நல்ல ஆச்சரியங்களை கொடுக்கும். அத்தனை விஷயங்களிலும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். நீ கடந்து வந்த சிலவற்றை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையெல்லாமோ தாண்டிய இந்த வாழ்க்கை இனியும் உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அல்லவா? உன்னை சுற்றி வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் அல்லவா? இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பது எல்லாமும் நீ உணரும் இந்த காலத்தை பொறுத்து உனக்கு அத்தனை விஷயங்களிலும் தெளிவான ஒரு புரிதல் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்துவிடவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். இனி எது நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு அவை அத்தனையிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் இனிமேல் நீ கவனத்தில் எடுத்து கொண்டாலே அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்காக நான் வருவேன். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்காக நான் உடன் இருப்பேன் என்பதனை நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நான் உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நடக்கும் விஷயங்களை நீ கொஞ்சம் கவனித்து பார்த்தாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ என்ன பெறுகிறாய் என்பதும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டும். சில காலமாகவே ஒரு ஆண் உன்னை விட்டு
வெகு தூரம் விலகி நின்று கொண்டிருக்கின்றார். அதற்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம். இவரிடத்தில் நீ நடந்து கொள்கின்ற அந்த விதம்தான் காரணம். இப்படியெல்லாம் ஒருவர் நடந்து கொண்டார்களே ஆனால் நிச்சயமாக யாருமே இவர்களோடு எந்த விதத்திலும் நல்ல பழக்கத்தை வைத்து கொள்ள மாட்டார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஆண் உன்னை விட்டு விலகிச் சென்றதற்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணமாக இருக்கிறாய் என்றால் அதனை என்னவென்று நீ உணர வேண்டும். நாம் என்ன பாவம் செய்தோம், யாருக்கு என்ன துரோகம் செய்தோம் என்று நீ நினைக்கலாம். ஆனால் செய்த பாவமும் செய்த துரோகமும் நமக்கு மறந்து விடலாம். ஆனால் அதை அனுபவித்தவர்களுக்கு ஒருபோதும் மறக்காது. அதை அனுபவித்தவர்களுக்கு ஒருபோதும் அது நிம்மதியை கொடுக்காது. அதுபோலத்தான் இந்த விஷயம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கு நடந்ததை மறக்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாமும் இவர்களை யோசிக்க வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சுற்றி இருக்கும் இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நாம் கவனமாக எப்பொழுதுமே புரிந்து கொண்டிருந்தோமானால் யார் நம்மிடம் இருந்து விலகுகிறார்கள், யார் நம்மை விட்டு செல்கிறார்கள் என்ற புரிதல் உனக்கு நிச்சயமாக என்றோ கிடைத்திருக்கும். இந்த புரிதல் ஒன்றே உன்னை எப்பொழுதும் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பது உண்மை அல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு பேரதிர்ஷ்டங்கள் ஒவ்வொன்றும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையினால் நடத்தி கொடுக்கப்படும் என்பது உண்மை அல்லவா? இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும். உன்னை சுற்றி இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ தெளிவுபட ஏற்றுக்கொள்ளும் நேரம் இது. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்காகவே நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதற்கு சில காரணங்கள் நிச்சயமாக இருக்கிறதல்லவா? எதுவென்றாலும் அந்த காரணம் உனக்கு புரிந்திட வேண்டும். எதுவென்றாலும் இந்த சூழ்நிலை அந்த மாற்றங்களை உனக்கு தந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கான எல்லா தேவைகளும் உன்னை தொடரும் பொழுது என் பிள்ளை இதையெல்லாமும் நீ கவனத்தில் கொண்டால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். ஒரு தெய்வம் உன் மீது சில காலமாக கோபம் கொண்டு நிற்கிறது. அந்த தெய்வத்தினுடைய கோபத்திற்கு முழுக்க முழுக்க நீதான் காரணம். அப்படி நாம் என்ன செய்து விட்டோம் என்று நீ யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உண்மை என்னவென்றால் நீ இந்த வாழ்க்கையில் சந்தித்த சில விஷயங்கள் தான் இவை அத்தனைக்கும் காரணம். இந்த ஆண் தெய்வம் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை எடுத்துச் சொல்லி உன்னை இந்த நிலையிலிருந்து காப்பாற்ற பல முயற்சிகளை செய்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாமும் நீ கவனிக்காமல், அதையெல்லாமும் நீ பெரிதுபடுத்தாமல் நீ கடந்து சென்று கொண்டிருந்ததுதான் அத்தனைக்கும் காரணம். எல்லாவற்றையும் நீ தாண்டி விட்டாய். எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கடந்து சென்று விட்டாய். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் நல்லதற்கு என்று நினைத்திருந்தாலும் உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையில் இவை எதுவுமே உனக்கு சரியாக கிடைக்காமல் போனதனால் நீ இந்த தெய்வம் சொன்ன வார்த்தைகளையும் மீறி சில விஷயங்களில் நீ குழப்பமடைய தொடங்கிவிட்டாய் என்பதுதான் உண்மை. சில விஷயங்களில் அதிகமான மனக்குழப்பம் கொண்டு நீ வருந்தி விட்டாய். உனக்கு நல்லதே நடப்பதாக இருந்தாலும் எந்த நல்லதும் உனக்கு நடக்காதபடி நீ இருந்து விட்டாய். இந்த நேரம் இந்த சூழ்நிலை ஒவ்வொன்றும் உனக்கு
என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டும் நல்லபடியாக வாழ நினைக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும்படி மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வேதனைப்படுத்தியதும் நீ முழுமையான வாழ்க்கையை வெறுத்ததோடு மட்டுமல்லாமல் எந்த தெய்வம் உனக்கு நம்பிக்கையை கொடுத்ததோ அந்த தெய்வத்தின் மீதே நீ சந்தேகப்பட்டு விட்டாய் என்பதுதான் உண்மை. அந்த தெய்வத்தின் மீது நீ எந்த நம்பிக்கையும் கொண்டிருக்கவில்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் உனக்காக வந்தும் எந்த பலனும் இல்லை என்று நினைக்கும்படி நீ அவர்களை செய்து விட்டாய். அதே நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளையும் நீ என்னவென்று செவி கொடுக்காமல் இருந்து விட்டாய். எந்த வகையிலும் உனக்கு அவர்களால் பலனில்லை என்று அவர்கள் நினைக்கும் பொழுது எப்படி அவர்களால் மீண்டும் உன்னை தேடி வர முடியும்? அதனால்தான் வெகு தூரமாக உன்னை விட்டு சென்றார்கள். மீண்டும் இப்பொழுது இந்த விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் சில ஆச்சரியங்களை கொடுக்கிறது எனும் பொழுது இவை எல்லாவற்றிலும் இருந்தும் என் பிள்ளை, நீ உனக்கான புரிதல் ஒன்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை மறக்காதே. இவர்கள் மீண்டும் உன்னை தேடி வர ஒரு காரணம் உண்டு. மீண்டும் இவர்கள் உன்னை தொடர்ந்து வர ஒரு விஷயம் உண்டு. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் இவர்கள் சந்தித்த சோதனைகளும் துன்பங்களும் இத்தனை காலமும் கொடுத்த வேதனைகள் எல்லாமும் போதும் என்று அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். இனி என்ன நடந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் இருந்தும் இவர்கள் அனுபவிக்கின்ற இந்த வேதனைகள் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா? உனக்கான புரிதல்களை நிச்சயமாக உனக்கு சரியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. நீ எதிர்பார்த்தது உனக்கு நல்லபடியாகவே நடந்துவிட வேண்டும் என்று நான் நினைத்துவிட்ட பிறகு நிச்சயமாக இதனை உனக்கு நான் நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். இதை உன் கைகளில் ஒப்படைக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீ செய்த சில காரியங்களினால் மனவேதனை அடைந்து நின்ற தெய்வம் யார் தெரியுமா? அவர்தான் கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமி ஆக்ரோஷமாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்ய நினைத்திருந்தாலும் சில சூழ்நிலைகளில் உனக்கு பல நன்மைகளை அவர்கள் செய்யும் பொழுது அதையெல்லாமும் நீ பொருட்படுத்தாமல் நீ செய்வதுதான் சரியென்று நினைத்து தேவையில்லாத பல விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கையை நீ கொண்டு சென்றதுதான் இப்பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை நீ மறக்காதே. நான் சொல்லச் சொல்ல, இந்த வராகி சொல்லச் சொல்ல உன்னால் நம்ப முடியாமல் கூட போகலாம். ஆனால் நடப்பது என்னவோ அதை நான் வெளிப்படையாக சொல்கின்றேன். இந்த கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகும் கூட அதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணம். அதனால் அவர் சில காலம் உன்னை விட்டு விலகி நின்று இப்பொழுதும் மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்றால் இதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். நல்ல மனநிலையோடு எதையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு ஒட்டுமொத்தமான ஆச்சரியங்களை கொடுக்க தயாராக இப்பொழுது நிற்கிறது. கருப்பண்ணசாமியும் உன்னுடைய முயற்சிகளை கண்டும் உன்னுடைய திறமைகளை கண்டும் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதுணையாக இருக்க அவர் முடிவெடுத்து விட்டார். உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிற்கும் இவர் இப்பொழுது உறுதுணையாக நிற்க வந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் இவரை என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இந்த தருணத்தில் இவரினுடைய அன்பை நீ தொலைத்து விடாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு இனி சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி சொன்னது உனக்கு புரிந்ததல்லவா? தெய்வம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை உதாசீனப்படுத்தாதே.
அது நடக்காது என்று நீயாகவே நினைத்து விடாதே. உன்னை அறியாமலேயே உன் அருகில் நிற்கின்ற தெய்வம் உன்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிடும். நாளை இவர் உன் வாழ்க்கையில் இருப்பதை நான் உறுதிப்படுத்தி விட்டேன். நீ செய்யக்கூடிய செயல்களை கவனமாக செய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.